பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பஸ்கா இரவிலும் உங்களை சந்திப்பதில் நான் பேரானந்தம் அடைகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை உங்கள் வீடுகளில் நீங்கள் வாசியுங்கள். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இது உங்களுக்கு பிரதான மாதம் என்று. பஸ்கா இரவு அன்றைக்கு எப்படி நடந்தது தெரியுமா? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தெரிவு செய்யப்பட்டது. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. அப்படியானால் மோசே அன்றைக்கு 6 லட்சம் யுத்த புருஷர்களை மேய்த்து வந்தார். அந்த 6 லட்சம் வீடுகளுக்கு ஒரு ஆடு தேவைப்பட்டால், அன்றைய காலகட்டத்தில் வீடுகளில் 3 பிள்ளை 2 பிள்ளை அல்ல, 14 15 பிள்ளைகள் இருப்பார்கள், 12 பிள்ளைகள் இருப்பார்கள், 9 பிள்ளைகள் இருப்பார்கள். அப்படி ஆடுகள் அடிக்கப்பட்டால் எல்லா வீட்டிற்கும் ஒரு ஆடு என்று சொல்லுகிற பொழுது 6 லட்சம் ஆடுகள் அடிக்கப்பட வேண்டும். அந்த மோசையின் காலகட்டம் தொடங்கி இந்த காலம் வரை ஆடுகள் அடிக்கப்பட்டிருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டியும் மிஞ்சி இருக்காது. அல்லேலூயா. அன்றைக்கு வீட்டுக்கு ஒரு ஆடு இலக்கத்தின்படி அருளாதர் இயேசு என்றைக்கு இந்த பூமியிலே வந்து உலக ஜனங்களுக்காய் மரித்தாரோ அன்று முதல் ஒரே ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு, உலகத்துக்கு ஒரு ஆடாய் மாறினது. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே உலகம் முழுமைக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. யோவான் 1:29 இயேசு வருகிறதை பார்த்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மறுநாளிலே இயேசு தன்னிடத்தில் வருகிறதை கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படியானால் நம்முடைய பாவங்களை எல்லாம் தோள் மேல் சுமந்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் ஆராதனையின் கருத்து என்ன? ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டி அல்லது ஆட்டுக்கடாவின் ரத்தம் அன்றைக்கு நிலைக்கால்களை தெளிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியை புசிக்கும் வீடுகள் நிலைக்கால்களை ரத்தம் இருந்தது. கசப்பான கீரையோடும் அந்த மாமிசத்தை சுட்டதாய் நெருப்பிலே சுட்டு அவர்கள் கசந்த கீரையோடும் மாமிசத்தை புளிப்பில்லாத அப்பத்தோடும் புசித்தார்கள். அந்த அப்ப பண்டிகை தான் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. பஸ்கா இரவு என்று சொன்னால் கடந்து போகுதல். அன்றைக்கு யூதருடைய நாட்களை யூதர்களுடைய பண்டிகையாய் சிறப்பிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து வந்த நிகழ்வை குறிக்கிறது. இன்றைக்கு இந்த பஸ்கா இரவு உங்கள் வாழ்க்கையிலே சாபத்திலிருந்து உங்களை கடத்துகிறது ஆசீர்வாதத்துக்கு நேராய், உங்கள் பாவங்களில் இருந்து பரிசுத்துக்கு நேராய் கடத்துகிறது, உங்கள் கடன் வாரங்களில் இருந்து ஐஸ்வர்யத்துக்கு நேராய் கடத்துகிறது. கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் வியாதிகளை மாற்றி உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையை விட்டு சகல பிரச்சனைகளும் கடந்து போகிறது. கர்த்தராகிய கிறிஸ்துவின் இந்த பஸ்கா இரவு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாய் உங்களை கடந்து போக செய்கிறது. God bless you all. Amen.